வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2025ஆம் ஆண்டில் சூரியன், சனி மற்றும் பிற கிரகங்களின் ஏறு வரிசையில் மகர ராசி ஜாதகர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். பொதுவாக இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. இந்த 2025க்கான ஜாதகம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கலவையான வாய்ப்புகள் மற்றும் பலன் சார்ந்த சவால்களை வழங்குகிறது. இதில் மகர ராசி மக்களின் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் குறிப்பிடத்தக்க மகிழ்ச்சியையும் இவரது வாழ்வின் நல்லதொரு முன்னேற்றத்தையும் அனுபவித்து மகிழ்வார்கள் என்று கணிக்கப்படுகிறது. மற்றும் மற்ற அறிகுறிகள் வழியில் சில ஏற்ற இறக்கங்களை சந்திக்கலாம். சூரியன், சனி மற்றும் பிற கிரகங்களின் இயக்கங்கள் இந்த ஆண்டு முழுவதும் மகர ராசி மக்களுக்கான நல்ல விளைவுகளை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று கணிக்கப்படுகிறது. வியாழன், சனி மற்றும் இறங்குமுக கிரகங்களாக இருக்கும் ராகு, கேது போன்ற கிரகங்களின் நிலை மற்றும் இயக்கம் மகர ராசி மக்களின் பல நல்ல நிகழ்வுகளை சாதகமாகவும் பாதகமாக இருக்கும் என்று தெரிகிறது. இருப்பினும் இதில் உள்ள நன்மையான கூறுகள் அது சார்ந்த செழிப்பு மற்றும் பொருளாதார சத்தன்மையை கொண்டு வரக்கூடும் என்றும் கணிக்கலாம். செல்வம் மற்றும் விரிவாக்கத்தின் கிரகம் என்று அழைக்கப்படும் வியாழனின் இயக்கம் சில துறைகளில் பொருளாதார வளர்ச்சியை உங்களுக்கு குறிக்கிறது. இருப்பினும் சில கிரகங்களின் ஏறு வரிசையின் தாக்கங்களின் போது சற்று எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதில் மகர ராசி மக்கள் 2025இல் அவர்களது வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் குறிப்பிடத்தக்க நல்ல மாற்றங்களை காணப்போகிறார்கள் என்று நம்பலாம். மகராசி மக்களுக்கு அவர்களின் தொழிலில் தொழில் முன்னேற்றம் மற்றும் வணிக விரிவாக்கத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மகராசி மக்களுக்கு பரந்த சமூக வட்டம் மற்றும் வெளிநாட்டில் சாத்தியமான வேலைவாய்ப்புகள் ஆகியவற்றில் இந்த ராசி மக்கள் தங்களது தொழில் வளர்ச்சியை திருப்பி காணலாம். வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு பெற்று வாழலாம். மறுபுறம் ஏறு வரிசை ஜாதகம் 2020 படி மகராசி மக்கள் சில சவால்களையும் தொழிலிலும் ஆதாயத்திலும் சில தாமதங்களையும் சந்திக்க நேரிடும். ஆகையால் இவர்கள் பொறுமையை இந்த நேரத்தில் கடைபிடிக்க வேண்டும் மற்றும் நீண்டகால இலக்குகளில் பலன் சார்ந்த வகையில் கவனம் செலுத்த வேண்டும். மகர ராசி மக்களுக்கு நிதித்துறையில் இவர்கள் தங்கள் கூட்டாளர்கள் நிதி பலன்களை அனுபவிக்கும் சூழல் இருக்கிறது. இதனால் மகர ராசி மக்களின் நிதி நிலைத்தன்மை மேம்படுத்தக்கூடிய சூழலும் சேமிப்பு உயர்வதற்கும் சொத்து சுகம் வாங்குவதற்கும் சூழல் இருக்கிறது. மற்றும் தங்கள் நிதி விஷயங்களில் கண்ணியமான மற்றும் பயனுள்ள தொடர்புகளை நீங்கள் கடைபிடிப்பது அவசியமாகிறது. இந்த ஆண்டு இந்த மகர ராசி மக்கள் தங்கள் வருமானத்தையும் அதிகரிக்க நல்ல வாய்ப்புகளை பெற்று மகிழ்ந்து வாழ்வார்கள். மகராசி மக்களுக்கு தங்களது உறவு முறையில் காதல் திருமணத்தில் மேம்பட நெருக்கம் குறிக்கப்படுகிறது. தனிமையில் உள்ள அன்பர்களும் காதலிகளும் திருமணத்தை நோக்கி செயல்படுவதற்கு உண்டான சூழலும் இருக்கிறது. மற்றும் சில நேரங்களில் சவால்கள் எழலாம். ஆனால் நேர்மையும் வெளிப்படைத்தன்மையும் உங்களிடம் இருக்கும் பொழுது அவற்றை வெற்றிகரமாக வழிநடத்த முக்கிய கருவூலமாக நீங்கள் கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மகர ராசி மக்களுக்கு தங்களது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுய கவனிப்பு மற்றும் அன்றாட வாழ்க்கையில் உணவுகளில் சமநிலை தேடுவது உங்களுக்கு முக்கிய காரணியாக இருக்க வேண்டும். அவை உங்களுக்கு நிறைய உதவும் என்று நம்பலாம். முடிந்தவரை சனி விஷ்ணு சிவா விஷ்ணு கோயிலுக்கு சென்று தவறாமல் சென்று பாருங்கள். நவகிரகங்களை சனிக்கு எள்ளு விநியோகித்து நல்லெண்ணெய் அபிஷேகித்து அவரை வணங்கி உங்களை பிரார்த்தனை செய்து வாருங்கள். யாவும் நலமாகும். பொதுவான தகவல் என்ற முறையில் பார்க்கும்போது 2025 மீனராசி மக்களின் தொழில் வாழ்க்கையில் புதிய உயரங்களை அவர்கள் அடைவார்கள். இந்த 2025வது வருடம் கடகராசி மக்களின் வாழ்க்கையில் பல நல்ல விதமான மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது. அதுபோல மேஷராசி மக்களின் வாழ்க்கையில் அவர்கள் செய்யும் தொழில் வளர்ச்சியை காணுவார்கள். மேலும் மேஷராசி மக்களுக்கு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டு பயணம் செய்வதற்கான நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றன. பொதுவாக 2025இல் சிம்மராசி மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடும். ஆகையால் மிகவும் கவனமுடன் மருத்துவ கண்காணிப்பு மற்றும் ஆலோசனை செயல்படுவது அவசியமாகிறது. ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக திரகாத்திரான ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய அபராணி ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன்.
நம் குடும்ப மூத்தோரை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.